வணக்கம் மக்களே. ஸோ நான் என்ன காலையில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம குளுத்துற மார்த்தாண்டத்து இடையில இருக்கிற வெட்டுமணின்னு சொல்கிற அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே நிறைய மீன்கள் இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். அப்படியே நம்ம இன்றைக்கி போகிற இடத்தோட பேர் தான் வெட்டுவண்டி ஃபிஷ் மார்க்கெட். இது ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம இருக்கிறது அந்த வெட்டுமணி ஜங்ஷன். இங்கே லெஃப்ட் சைடில் போனால் நம்ம தேங்காய்பட்டினம் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் குளுத்துற, அதே இது நீங்கள் ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டம். இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி போனோம்னா நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. அதோட ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த தாமிரபரணி ஆறு அந்த பாலத்தை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாவுபலி இருக்கிற இடம் வந்துடும். ஸோ இந்த ரோட்டில் நம்ம சர்வீஸ் ரோட்டில் போய் ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஹிந்து கோயில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கும் போகிற மக்கள் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வாவுபலிக்கு இப்படியே நம்ம நடந்து கூட போகலாம். ஸோ அதுக்காகவும் அந்த பொருட்காட்சிக்கு கூட இப்போதைக்கு நடந்து போவாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது அந்த ஹிந்து கோயில். இந்த ரோடு ஆக்சுவலாக எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். மக்கள் நிறைய பேர் நடந்து அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறதா அந்த அந்தோனியார் கோயில். இங்கே எப்போவுமே ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். நிறைய மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இதை தாண்டி நம்ம போனோம்னா அந்த வெட்டுவண்ணி ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே நிறைய மீன்கள் வரும். ஏன்னா தேங்காய்பட்டினம், குளச்சல் அப்படின்னு சொல்லி பல ஊர்லேருந்து வர மீன்கள் இங்கே விற்க வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த இடத்துல மீன்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், நிறைய வெரைட்டியான மீன்களும் கிடைக்கும். ஸோ நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். அதை எவ்வளோ அது? இதெல்லாம் விலை கூடுதலப்பா. இதெல்லாம் 1500 ரூபா. சரி போங்க போங்க போங்க. ஆமா இங்க வாங்க, நிறைய சந்தோஷம். மோனே நெம்மீன் இருக்குது. மோனே நெம்மீன். ஹலோ கொஞ்சம் வாங்க வாங்க. சரி நல்ல நெம்மீன். எவ்வளோ இது? பாரு பாரு 2 400 ரூபா. 350 ரூபா தருவாங்க. அப்படி 50 ரூபா. இது கண்ணங்கோழியா இல்ல 100 தம்பி. நண்டு எப்படி இது? 200 ரூபா தம்பி. எடுப்பா கூட வச்சுதல்லாமா? ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரேன். இது என்ன மீன் இது? இது வெள்ளைப்பாறை. வெள்ளைப்பாறை. 100 சவுண்ட் எடுத்துட்டு வெயிட் போறாமா? 100 இது இதெல்லாம் 100 ரூபா. ஆறு எடுக்கட்டமானே. எவ்வளோ கூறுது? இதெல்லாம் 100 ரூபா. இது 50 ரூபா. 50 ரூபா. 2 ஊர் 50 രൂപ. 2 ஊர் 50 രൂപ. മോനെ എല്ലാം 50 രൂപ. മോനെ 50 രൂപ വേണ്ട മോനെ. எவ்வளோ நண்டுது கூறு? 200 500. இப்போ மீனை பார்த்துங்க. என்ன மீன் மக்கள் எவ்வளோ? அப்படியே நம்ம அந்த வெட்டுமணி ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இந்த ரோடு ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா நேராக போய் ஏறுறது அந்த தாமிரபரணி ஆறோட அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த வாவுபலி நடக்கிற அந்த கிரவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பகலில் இருக்கிறனால பெருசாக அங்கே ஒன்றும் இருக்காது. நம்ம போய் பார்க்கலாம். இது இந்த வியூ ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
மழை பெய்யுற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இது ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் வரும். அப்போ இங்கெல்லாம் பைக் அலோவ் பண்ண மாட்டாங்க, மக்கள் நடக்கிறதுக்குமே அலோடு கிடையாது. மற்ற நேரத்தில் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற டைமில் நம்ம போகலாம். அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி மக்கள் நடமாடுற ஒரு இடம் இது. இந்த இடத்துல பைக் ஓட்டுற ஒரு ஃபீலே கொஞ்சம் வேற லெவலில் இருக்கும். எப்போவுமே நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் பார்த்து நம்ம ரசிக்கிறதுல இந்த இடமும் ஒன்று. ஸோ நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் வேணும்னா வாங்கி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.